குச்சியை கூட 11 வருஷம் குப்பை கொட்டியாச்சு. இது 12வது வருஷம். இதுக்கப்புறம் எப்படி இருக்க போதே எனக்கு பயமா இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கலக்கலா ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்? எங்களுக்கு இன்னைக்கு திருமண நாள். அதுவும் வந்து 12 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஓகேங்களா? 12 வருஷம் ஆயிடுச்சு, என்னடா சாதிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்கலாம். என்ன தலை கொஞ்சம் சுட்டத்தலையே ஆயிடுச்சு, நம்மளால கொஞ்சம் குண்டாயிட்டு அப்படி அவ்வளோதான். ஆனால் அன்பு குறையவே இல்லை, இன்னும் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கு. எங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுங்களே, சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க மக்களே. ஓகேங்களா? அதெல்லாம் இருக்கட்டும். திருமணத்துக்கு எவ்வளோ பட்ஜெட் காசு வச்சிருக்கோன்னு தெரியுதா? பார்க்குறீங்களா? பார்க்கறதுக்கு இவ்வளோ கலக்கலா இருக்குல்ல, அதை வச்சு தான் இன்னைக்கு செலிப்ரேஷனு. இருங்க ஒரு நிமிஷம். 720.13 பைசாங்க செலிப்ரேஷனுக்காக உள்ள செலவுக்கான காசு. கோயிலுக்கு போயிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேக் வாங்கிட்டு வந்துருவோம். ஈவினிங் செலிப்ரேஷன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை கொடுத்துரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? உங்களோட அன்பான ஆதரவு எப்போதும் தேவை. ராஜி, திருமண நாளுக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது காட்டிக்குது. எங்க வண்டி காட்டு, வண்டிக்கு கிரிசல்லாம் விழுந்துருக்குது. என்னாச்சு? காலையில கடைக்கு போனேன். கடைக்கு போனேன். ஒரு அண்ணா வந்து இண்டிகேட்டர் போடாத வளைஞ்சு நின்றுட்டாரு. சரி. பின்னாடி வந்து இங்க இடிச்சு, அந்த வண்டி இடிச்சு இந்த வண்டி சாஞ்சு இப்படி ஆயிடுச்சு. வண்டி சாஞ்சு போச்சுன்னு கவலையா? ஆமா, கீரலே படாத வச்சிருந்தேன். பரவாயில்ல, கல்யாண நாள்ல உனக்கு எதுவும் ஆகல, அது வரைக்கும் ஹாப்பி. சரி சரி, பல்லு தெரியுற மாதிரி. குட் டே. போலாம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண நாள் முன்னிட்டு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு வந்திருக்கோம். பூட்டு போட்டிருக்காங்க. வெளியே இருந்து அவரை வணங்கிறோம். தலை என்ன வேண்டான்னு தெரியல, கண்ணை மூடி வெளியிட்டுருக்குறாங்க. ஏண்டி இல்லை விடு, கவலைப்படாதா தங்கம். உயிருள்ள காலம் வரை இதே மாதிரி ஹாப்பியாக இருப்போம். சரியா? எனக்குன்னு ஒரு பையன் ஒன்று பிறந்தாச்சு, பொண்ணு ஒன்று இருக்கு. ஆமாம், அவங்களெல்லாம் நல்லா படிக்க வைக்கணும். அதான் இது எனக்குன்னு ஒரு ராணி இருக்கா, அதான் என்ன எல்லா வீட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதுக்கு. ஓகேவா? அப்புறம் நம்மளெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நம்ம சாமி இருக்குது, குலதெய்வ சாமி. நம்மளாம் பார்த்துக்குவாங்க. ஓகேவா? நல்லபடியாக வாழுவோம். சரியா? சரி, நானும் சாமி கும்பிட்றேன். நல்ல புத்தியை கொடுப்பா, நல்லா சம்பாதிச்சு நான் குடும்பத்தை நல்லபடியாக பாதுகாக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன ராஜு, கேக் வாங்கிட்டு வர போறியா? என்ன கேக் கடை? ஓகே. போயிட்டு வாங்க, கேக்கு வாங்க, நானும் பின்னாடியே வரேன். ராஜு, எந்த கேக் எடுக்கிற? இதை எடுக்கிறியா இல்லை இதை எடுக்கிறியா? இதை எடுக்கிறியா? இதை எடுக்கிற? 1 kg 4மே 1 kg எடுக்கிறியா, ½ kg எடுக்கிறியா? 1.5 வேணாம், 1 kg எடுத்துக்கலாம். காட்டு. ஓ, அந்த பிளாக்கியா? அது கூட தூக்கு. நல்லா இருக்கு, கடை நல்லா இருக்குங்க. அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. வின்சென்ட் தான் இருக்குது, நிறைய வச்சுருக்காங்க. வெரைட்டிலாம் சூப்பராக இருக்குது. என்ன ஐட்டங்களோ அப்படின்னு. பட்டர் காட்சி. நமக்கு இதெல்லாம் இல்லைங்க, நமக்கு ஒரு டீயை குடிக்கணும். பொம்மையெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கியா? சரி சரி. ஹேண்ட் பேக் ஓகே. இது என்ன கையில் ஒரு கட்டைப்பையே, உள்ளே என்ன வச்சுக்கிற? எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ். காட்டு. ஓகே, பீகாக் எம்ப்ராய்டிங். நல்லா இருக்கு. ஸ்லீவும் அழகாக இருக்குது. ஆமாம், நான் 700 தான் பட்ஜெட்டுன்னு சொன்னீங்க. இப்போ எம்ப்ராய்டிங் போட்டதில் ஒரு 400 காசு கையில் கொடுத்தீங்க எனக்கு. புதுசாக வந்துருக்குது. அது வந்துருக்குது. பரவாயில்ல, அதனால் பட்ஜெட்டு கொஞ்சம் ஏறி இருக்குது. என்னதுவா? ஓ, மேக்கப் கிட். கேக் மாதிரியே கேக் கடையில் மேக்கப் கிட்டு வந்து கேக்காக கொடுக்குறாங்கயா. இதெல்லாம் பரவாயில்ல, டிசைன்ஸ்லாம் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. வாவ், டிசைன் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. கேக்கு அவசரப்படாது, அந்த பாரு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தியா? அங்கெல்லாம் இப்போ டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேரையும் உன் பேரையும் போட்டு பேரில் கேக் போட போகிறாங்க. கேக்கில் பேர் போட போகிறாங்க. ஏன் குழப்பத்தை பண்ணுறேன்? சாயந்தரம் கேக் வெட்டலாம். சரியா? ஆட்டாமல் வீடியோ எடுங்க. வீடியோ எடுக்க தெரியல, யூடியூப் சேனலுக்கு வந்துட்டீங்க. மூஞ்ச பாரு. ஐயோ, கோவம் வந்துச்சு. சரிங்க, இந்த மூஞ்ச பார்க்காதீங்க, இதை பாருங்க. இது பாருங்க, இவ்வளோ அழகாக வச்சுக்கிறாங்க. ஆமாம், அதெல்லாம் இருக்கட்டும். வந்திய மெனு கார்டு பார்த்தியா? மெனு கார்டு பார்த்துட்டா போயிடுச்சு.
எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்குல்லையா? ஏன் எம்பிஏ படிக்கல? எம்பிஏ படிச்சிருக்கேன். ஐயோ டக்குனு மறந்துட்டேன், சாரி. எம்பிஏ படிச்சிருக்கேன். பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், காடுல கொண்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. ஆமா. அப்புறம் வந்து பிளாக் கரண்ட் வச்சிருக்காங்க. சாக்கி காய்ச்சிட போதியா ஆர்டர் பண்ணிக்கிட்டு பிளாக் ஃபாரஸ்ட் தாங்க. இதெல்லாம் பார்க்கறது இல்லை, வந்தோம் சொன்னோம் வாங்கியாச்சு. இதை வேற பார்க்க போகிறோம். ஐ கேக்கு ரெடி ஆயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா தம்பி சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கேட்க எனக்கு தெரியாது, இது எடுக்கிறத விட்டு நைஸாக எடுப்ப பாருங்க. இப்போ பாருங்க. ஏய் ராஜே, ஓய் இப்போ என்ன பண்ண? இந்த பக்கம் திரும்ப, இந்த பக்கம் திரும்ப. ஆடி கேக்கு ஆட்டையை போட்டியே நீ கொஞ்சம். பரவாயில்லையே ராஜி, நான் டீ கேட்டோன்னே ஐயங்கார் கேக் ஷாப் கூப்பிட்டு வந்துருக்கிறியே. குட்கேல். ஓ சரி, நான் இங்கேயே இருக்கிறேன், ஓடி போய் கேக் வாங்கிட்டு வந்துருக்கேன். சரி, கேக் வாங்கிட்டு வந்துருக்குறேன். இங்கே பாரியா, யோ இங்கே பாரியா, வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு டீ வாங்கிட்டு வந்துரு. ஓகே குட்கேல் ஓடு. ஒரு டீக்காக குட்கேல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி போய் வாங்கிட்டு வரட்டும். ஆஹா டீ வந்துருச்சுங்க, டீ வந்துருச்சு. ஏ டீ வந்துருச்சு, தேங்க்யூ. எங்க போயிட்டு வந்தாலும் சரி, கடைசியா நம்மளுக்கு ஒரு டீ வந்துருக்கும். நடுப்பையாக ஒரு டீ, வெளியே வந்தாலும் ஒரு டீ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி பார்த்தீங்கன்னா வேதவள்ளி அம்மன் திருமண மண்டபம். இங்கே தாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. ஒரு நினைவாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தீங்கன்னா பூட்டு போட்டிருக்குது. அதனால் வெளியே இருந்தே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. செலிப்ரேஷனா ஆரம்பிச்சிருவோமா? ஏ கத்துங்கயா, ஏ ஓகே. 12வது அதாவது 12th ஆனிவர்சரி சிறப்பாக செலிப்ரேஷன் பண்றவங்க வாழ்க்கை மெழுகுபத்தி ஒளியிடுற மாதிரி எங்களோட வாழ்க்கையும் ஒளியிடட்டும் அப்படின்னு நினைக்கிறோம். வாவ் சூப்பரே. ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி வெட்டிங் டே. முத்துராஜா ராஜேஸ்வரி, முத்துராஜா ராஜேஸ்வரி. பர்த்டேக்கு பாட்டு தெரிஞ்சிருக்கு, ஆனால் வெட்டிங் டேக்கு பாட்டு தெரியலங்க. ஃபர்ஸ்ட் பாப்பாவுக்கு, அடுத்தது அகிக்கு. ஏய் சூப்பர்டா தங்கம். எனக்கா? செலிப்ரேஷன் இந்த மாதிரி மூஞ்சில ஆக்கிட்டாங்களே. அம்மா எங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்த்து சொல்லு மாமி. நீ தான் கல்யாணம் பண்ணி வச்ச. ஓ மாமியாவுக்கு ஊட்டும் தருணம். சொல்லு மாமி. பிள்ளைங்கெல்லாம் படிக்க வைங்க, நல்லா இருங்க. சரி மாமி, வேண்டுகோள் நிறைவேறும் மாமி. அப்படியே எண்ணெய் வயசான காலத்துல பாத்துக்குங்க. அதுதான் எங்களோட கடமை. வேற என்ன வேலை எங்களுக்கு? எங்களை நீ பாத்துக்கிட்ட. உன்னை இப்ப நானும் ராஜியும் சேர்ந்து என்னைக்கும் பாத்துக்குவோம். முத்தழகனும் வைஜெயந்தியும் பாத்துக்குவாங்க. யாரும் வந்து உன்னை விட மாட்டோம். ஓகேவா? திருமண வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள். நன்றிமா, நன்றிமா. திருமண நாளை முன்னிட்டு மனைவிக்கு அன்போட ஒரு கேக் ஊட்டலாங்க. அது என்ன அன்போட? இந்த இப்போ பாருங்க, இந்த சாமி கேக்கு சாப்பிட இத்தனை நாளையே எங்களுக்காக உடைக்கிற உனக்காக ஒரு கேக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு எல்லாரும். ஓகேவா? நாங்கள் பண்ணுறது 1-2 தப்பாக கூட இருக்கலாம். கொஞ்சம் அனுசரித்து குடும்பத்தை கொண்டு வா. நானும் கோபத்தை குறைச்சிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து நல்லா இருப்போம். ஓகேவா மக்களே? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இந்த மாதிரி அம்மா சொல்லு மம்மி. எங்கள் அம்மா எதை சொல்ல வராங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே மக்களே, டாடா பாய். ஆண்டவா எல்லாரும் நல்லா இருக்கணும். 100 ஆண்டுக்கு நல்லபடியா வாழ்ந்து குழந்தை குட்டியோட நல்லபடியா இருக்கணும். சரி ராஜி, சொல்லுங்கம்மா. அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினல, அதே மாதிரி எனக்கு ஒரு ஆசை. என்ன தெரியுமா? அதே மாதிரி என் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறியா? வாங்கிக்கலாம். வாங்கிடா. சரி சரி. ராஜ்மா நல்லா இருக்கு.
பையன் வந்து பார்த்தீங்கன்னா கக்காசி சாங்கு போட்டு முறைப்படி ஆரம்பிக்கிறானா வணக்கம்லாம் சொல்லிட்டு அப்படியே பேக்லேருந்து அப்படியே என்ட்ரி ஆகுறாரு தலைவர். அப்படியே பார்த்தீங்கன்னா டே என்னடா டான்ஸ் ஆட போகிறேன் அப்படின்னு பார்த்து டடக் 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 என்னது ஆண்டனிடா அந்த பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்காரு தலைவர். அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து மாமனோட ஸ்பீடாக கொஞ்சம் ஆடினாரு.